அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை மட்டும் தயவு செய்து 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலகீனமானவங்க, குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த காணொலியில் நம்ம ரொம்ப ரொம்ப மோசமான மனித குலத்திலிருந்தே வெறுக்கக்கூடிய, மனித குலத்திலே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு கொடுமையான மிருகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கொடிய மிருகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். அதனால் நீங்கள் பார்க்காதீங்க. மற்றவங்க திடகாத்திரமான மனசுள்ளவங்க பாருங்க. அந்த கொடிய மிருகத்துடைய பேர் கல்யாண் என்கிற கல்யாணராமன். அது பிஜேபி ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கும். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம், ஒவ்வொரு தத்துவம் பிடிக்கும். ஒருத்தர் திமுக இருப்பார், ஒருத்தர் அதிமுக இருப்பார், ஒருத்தர் நாம் தமிழர் இருப்பார், ஒருத்தர் காங்கிரஸ் இருப்பார், ஒருத்தர் பிஜேபியில் இருப்பார். ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து அரசியல் மீது ஈடுபாடு கொண்டு, அரசியல் மீது பற்று கொண்டு, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அரசியலுக்கு வந்திருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்கல்ல. சம்பாதிக்கணும்னா எல்லா துறைகளிலும் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே அரசியலுக்கு வந்து யாரும் முடிவெடுக்க போகல. ஏதோ ஒரு சேவைக்காக தான் வருவாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் அந்த அரசியலில் தங்களுடைய கேவலமான ஈன புத்தியின் மூலமாக மக்களை வந்து பிரிப்பது, நல்லா இருக்கிற மக்களை கெடுப்பது, தங்களுடைய அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு திணிப்பது, அதன் மூலமாக வந்து பதவி அடைவது, அதன் மூலமாக புகழடைவது என்று பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய இருக்கும். பொதுவாக வந்து நாங்கள் தேசப்பற்றாளர்கள், நாங்கள் சௌகிதார்கள், நாங்கள் இந்து மதத்தை காக்க வந்த தேச பக்தர்கள், பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாக, தங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை வந்து கெடுக்கிற முயற்சி தான் இறங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த பிஜேபியுடைய கல்யாணராமன். கடந்த ஒரு 5 வருஷ காலகட்டமாக தான் ஊடகங்களில் கல்யாணராமன் என்று அறியப்பட்டார். அப்புறம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அவருடைய கருத்துக்கள் மூலம் விலக்கி வச்சாங்க. அப்புறம் இப்போ தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியிலே செயற்குழு உறுப்பினராக ஆகப்பட்டு இப்போ சமீப காலமாக ஊடகங்களில், பொதுவெளிகளில் ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க கருத்துக்களை வந்து பதிவு செய்யக்கூடிய ஆள். அதாவது எல்லா கட்சிகளுடைய நமக்கு கருத்துரிமை இருக்குது. இப்போ ஸ்டாலினை வந்து நம்ம விமர்சனம் செய்கிறோம், கலைஞரை விமர்சனம் செய்கிறோம், எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்கிறோம். ஆனால் இது எல்லாமே அவர்கள் செய்த செயல்களின் அடிப்படையில் விமர்சனம். இப்போ ஸ்டாலின் மீத்தனு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டெர்லைட் மக்களை கொண்டாரு, இப்போ மோடி வந்து குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தார், வேளாண் மசோதாவை கொண்டு வந்தார். இதன் அடிப்படையில் தான் விமர்சனம் செய்கிற மொழிய தனிப்பட்ட முறையில் மோடியுடைய கதாபாத்திரத்தை பற்றியோ, மோடியுடைய குணாசியை பற்றியோ, அவருடைய குடும்பத்தை பற்றியோ, இல்லை கருணாநிதியுடைய குடும்பத்தை பற்றியோ நம்ம வந்து ஆராய்ஞ்சி விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அது தனி மனித விமர்சனம் போயிடும், அது வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு தனி மனிதனையே விமர்சனம் செய்யக்கூடாது என்று அரசியலை எல்லோரும் நினைக்கிற போது, ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக, ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுகிற நபிகள் பெருமகன், இப்போ நீ இஸ்லாம் மார்க்கத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிற தாண்டி இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுக்க இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய எண்ணற்ற மக்கள் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பியாக பார்க்கப்படுறாங்க. இந்த இடத்துல வந்து இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து இஸ்லாமியர்களை விரோதியாக காட்டி அதன் மூலமாக இந்துக்களுடைய ஓட்டை வாங்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணராமன் போன்ற ஆட்கள். இந்த இடத்துல நான் வந்து மரியாதை குறைவாக பேசிட்டேன், இவருக்கு நீங்கள் மரியாதையாக காணொலி பண்ணிருக்கலாம்னு யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டாம். இந்த காணொலி என்னால் மரியாதையாக பேச முடியாது. ஏன்னா சில நபர்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். இப்போ மரியாதைக்குரிய அதிமுகவில் சைதை துரைசாமி இருக்காங்க. இப்போ அவர்களை போன்ற நபர்களை நம்ம வந்து விமர்சனம் செஞ்சால் கூட மரியாதையும் விமர்சனம் பண்ணலாம். திமுகவில் கூட வந்து அண்ணன் திருச்சி சிவா இருக்காங்க. அப்போ அவங்களுடைய கருத்துனா மரியாதை விமர்சனம் செய்யலாம். இப்போ அக்கா தமிழிசை, அவங்களுக்கு என்னதான் விமர்சனம் இருந்தால் கூட கொஞ்சம் மரியாதையான ஆட்கள், அவங்களுக்கு தமிழிசைக்காக வந்து மரியாதை விமர்சனம் செய்யலாம். அப்படி காங்கிரஸில் கூட ஐயா திருச்சி வேலுச்சாமி இருக்காரு, அவரை மரியாதையை விமர்சனம் செய்யலாம். ஆனால் இந்த கல்யாணராமன் போன்ற பொறுக்கிகளை, இந்த கேடுகட்ட ஈன பிறவிகள் எல்லாம் மரியாதை கொடுத்து என் மரியாதையை நான் கெடுக்க விரும்பலை. இந்த பாருங்க, இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறான். நபிகள் நாயகம் அவர்கள் வந்து 13 பொண்டாட்டி கட்டினாரு. அதில் வந்து முதல் மனைவியும் கடைசி மனைவியும் தவிர மற்ற மனைவிகளுக்கு வந்து குழந்தை இல்லை, அதனால் வந்து அவர் ஆண்மையற்றவர்னு சொல்லி இந்த கல்யாணராமன்கிற பச்சை பொறுக்கி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறான். நான் கேட்குறேன், நபிகள் நாயகத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அது விஷயம். நபிகள் நாயகத்துடைய வரலாறை முழுமையாக படிச்சிருந்தா இந்த பொறுக்கி நாயை அப்படி பேசாது. இந்த கல்யாணராமனுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆண்மைனா என்ன? கல்யாணராமனுடைய பங்கீட்டில் ஆண்மைனா என்ன? 10 பொண்டாட்டி கட்டி 30 வப்பாட்டி வச்சு அதுக்கெல்லாம் பிள்ளை பார்க்குறதா ஆண்மையா? ஆண்மை என்பது கொண்ட கொள்கைக்காக, தன்னுடைய லட்சியத்திற்காக, தன்னை நேசித்த மக்களுக்காக எவன்
உண்மையின் நேர்மையாக நிற்கிறானோ அதுதான் ஆண்மை, அதுதான் ஆளுமை. அப்படி நபிகள் நாயகம் தன்னை நேசித்த மக்களுக்காக, தன்னுடைய மக்களுக்காக உண்மையின் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. ஒரு மிகச்சிறந்த மன்னராக இருந்தார். மக்களை நெறிப்படுத்த ஒரு இறை தூதராக வந்தார். அவரை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிருக்கிற மக்கள் ஒரு இறை தூதரா பார்க்கலாம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை என்பவர்கள் நான் எப்படி பார்க்கறேன்னா அவரை ஒரு புரட்சியாளராக பார்க்கிறேன். எப்படி சேகுவேரா ஒரு புரட்சியாளரோ, ஒரு கணவன் இறந்து விட்டால் பெண்கள் சதி என்கிற உடன்கட்டை இடுதல், பெண்கள் உடனே இறந்து போனோம். அது 16 வயது பெண்ணா இருந்தாலும் சரி, 20 வயது பெண்ணா இருந்தாலும் சரி, 24 வயது பெண்ணா இருந்தாலும் சரி, கணவன் இறந்து விட்டால் செத்து போயிடணும். அப்படி கணவன் இறந்து விட்டால் சாகலனா என்ன பண்ணணும்? பெண்கள் கடைசி வரைக்கும் திருமணமே ஆகாமல் விதவையாக வெள்ளச்சலை கட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்து மூலையில் உட்காந்து முக்காடு போட்டு அழணும். அப்படி ஒரு காலகட்டம் இருந்த பொழுதுதான் அங்க ஒரு புரட்சியாளன் விதவை மறுமணத்தை ஆதரித்து விதவைகளை திருமணம் செஞ்சிருக்கான். இது ஒரு முன்னோடியாக. தன்னை போல ஒரு போர்ல அடிபட்ட அவருடைய மனைவியை ஒருத்தர் திருமணம் செய்யணும். ஒரு மன்னரே செய்கிற பொழுது போராளிகள் செய்வாங்க, நாட்டில் இருக்க மக்கள் விதவை திருமணத்தை ஆதரிப்பாங்க என்ற அடிப்படையில் விதவை திருமணம் பண்ணியிருக்காரு. அதே போல அவருக்கு குழந்தை இல்லை. இப்போ ஆண்மைக்கும் ஆளுமைக்கும் வித்தியாசம் தெரியாத கல்யாணராம அவருக்கு குழந்தை இல்லை, அதனால 9 மனைவிகளுக்கு குழந்தை இல்லை, அதனால ஆண்மை இல்லை அவர் அப்படிங்கிறாரு. சரி, கட்டுன பொண்டாட்டியை கைவிட்டுட்டு மோடி இப்போ சுத்திட்டு இருக்காரு. அவன் மோடி என்ன ஆண்மை இல்லாதவரா? இது யாராவது ஒருத்தன் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? மோடி தன்னுடைய தேர்தலுடைய விருப்ப மனுவில் என்ன சொல்றாரு? வேட்புமனு சொல்றாரு, முதல் தேர்தலில் பொண்டாட்டி இருக்குங்கிறாரு, 2வது தேர்தலில் பொண்டாட்டி இல்லைங்கிறாரு, இப்போ கடைசியாக பொண்டாட்டி மனைவி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த யசோதாமா சொல்றது இனி 33 வயசுல விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கு. அப்போ மோடி பொண்டாட்டி வச்சு வாழ வைக்கலன்னா மோடி ஆண்மையற்றவர் என்று யாராவது கேட்டால் கல்யாணம் என்ன பதில் சொல்லுவா? மூஞ்ச கொண்டு எங்க வைப்ப? 13 பொண்டாட்டி கட்டினவரே ஆண்மையற்றவர்னா கட்டின பொண்டாட்டி வச்சு வாழ வைக்கல மோடி யாரா? மோடி யாரு? சில நடுநிலைவாதிகள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்துத்துவா வெறியர்கள் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா கேட்கறது? எதுக்கு நபிகள் நாயகம் 13 மனைவி கட்டினாரு? ஏன் 13 மனைவி கட்டார் அப்படிங்கிறத நம்முடைய மன்னருடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ ராஜராஜ சோழனுக்கு அபிஷியலா 15 பொண்டாட்டி. அவருடைய கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கு நம் பெண்டுகள் என்று 15 மனைவியுடைய பெயரை கல்வெட்டில் வரிசையாக பதிச்சிருக்காரு. இப்போ 15 மனைவி கூடிய அவர் வாழ்ந்தார்னு அர்த்தமா? போரில் காயம்பட்ட ஒரு போராளியின் மனைவியை அவர் திருமணம் செஞ்சிருக்கலாம், இல்லை இன்னொரு நாட்டினுடைய இளவரசியை திருமணம் செஞ்சு அந்த நாட்டுக்கூட இணக்கமாக போயிருக்கலாம், இல்லை ஒரு நாட்டை கைப்பற்றி அவரை பழிவாங்க திருமணம் செஞ்சிருக்கலாம். இப்படி பல காரணங்களுக்காக ராஜராஜ சோழன் திருமணம் செஞ்சிருப்பாரு. அதே போல நம்முடைய தமிழ் மன்னர்களே இல்லை இந்தியாவில் வாழ்ந்த பல மன்னர்கள் பலமுறை பலதார திருமணம் பண்ணிருக்காங்க. 400 பொண்டாட்டி கட்டினவங்களா இருக்கான். தசரனுக்கு 45,000 பொண்டாட்டியான். ஏன்னா 13 பொண்டாட்டி கட்டினதுக்கு இவ்வளவு பேசுறீங்கடா? ராமனுடைய அப்பன் தசரனுக்கு 45,000 பொண்டாட்டினா 45,000 பொண்டாட்டிகள் 45,000 நாட்கள் வாழ்ந்தாரா? 45,000 பேருக்கு குடும்பம் நடத்தாரா அப்படிங்கிற கேள்வி வந்தா யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? 13 மனைவி கூடியும் நபிகள் நாயகம் பெருமகன் குடும்பம் நடத்தல. அவருக்கு அபிஷியலா இருந்தது 2 மனைவிகள் தான். மற்றவங்களை போரில் பாதிக்கப்பட்ட திருமணம் செஞ்சு அவங்களை அடைக்கலம் கொடுக்குறாரு. ஆனால் அடைக்கலம் கொடுத்தால் ஊர் தப்பா பேசும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனைவியாக்கி கொண்டால் தன்னுடைய சொத்துல பங்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்யலாம், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் என்று திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவரை விட 20 வயது மூத்தவங்க, அவரை விட 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 50 வயசு காலகட்டத்தில் அவர் திருமணம் செஞ்சிருக்காரு. இதையெல்லாம் அடைக்கலம் கொடுப்பாங்க. தன்னை போல மற்றவர்களும் செய்யணும், தான் செஞ்சாதான் மற்றவர்களும் பண்ணுவாங்க என்ற ஒரு விதையை விதைப்பதற்காக, ஒரு புரட்சியை விதைப்பதற்காக அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை விமர்சனம் செய்கிற எவனுமே இங்க இந்து மதத்தில் 1000 ஓட்டைகள் இருக்கு. இன்னைக்கு தான் விதவை மறுமணம் கொஞ்சம் சட்டமாக்கப்பட்டு இந்த நாட்டில் புரட்சி மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கும் வடநாட்டில் இளம் வயது விதவைகள் வடநாட்டில் தான் அதிகம்ன்றாங்க. அதுவும் இந்த இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய இடத்துல தான் அதிகமா இருக்கு. அதை பற்றி கல்யாணராமன் பேசுவாரா? வாய் திறந்து பேசுவாரா? உடனே சில பேர் மோடியை பற்றி பேசுறதுனாலதான் நபிகளை பேசுறாங்க. மோடி அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் பிச்சை எடுக்கிற மாதிரி உருவத்தை போட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க எஸ்டிபிஐ கட்சிக்காரங்க. அதனால தான் நாங்கள் நபிகளை கல்யாணராமன் பேசினாரு. உண்மையை தானே பண்ணியிருக்காங்க. அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் மோடி பிச்சை எடுக்கிறா இல்லையா? அம்பானி போதா பொண்டாடிக்கிட்ட குனிஞ்சு நிற்கிறார் இப்படி. அப்புறம் என்ன அமாவாசை மாதிரி அதான் கிண்டல் பண்ணியிருக்கான். இது கருத்துரிமை தானே. ஆனால் நீ நபிகள் பெருமானாரை பற்றி பேசுவது அவதூறு, அது குற்றச்சாட்டு, அது கேவலப்பட்ட விமர்சனம். அதை பேசுவதன் மூலமாக ஒரு சமூகத்தின் மக்களை, இஸ்லாமிய மக்களை புண்பட செய்து ஒரு கலவரத்தை உருவாக்கணும். அப்போ அவங்க ஏதாவது உங்களோட ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அந்த போராட்டத்தில் சண்டை இழுத்து விட்டு அவங்கள கடையை உடைக்கணும், அவங்கள வெட்டணும், குத்தணும். இதுதான் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் நபிகள் நாயகத்தை பேசியதை தாண்டி மிக மோசமாக கொலை வரியை தூண்டியிருக்கிறாரு. தமிழ்நாடு இரத்தக்கடாக மாறும் என்ற அளவுக்கு கொலை முயற்சி வழக்கில் இவர் பதிவு செஞ்சக்கூடிய நியாயம் எப்படி? சாதாரண ஒரு சப்ப வழக்கில் கைது பண்ணிருக்கீங்க. அவர் சொல்றாரு 1977 1997 என்ன நடந்துச்சு? பழனி பாபா போட்டு தள்ளின மாதிரி
இங்க இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களை போட்டு தள்ளணும், ஒரு லாரி போதாதா, இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை வந்து காலி பண்ண ஒரு லாரி போதாதான்னு கேட்கிறாரு. யார்? குறிப்பாக வந்து மரியாதைக்குரிய எஸ்டிபி கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் தெஹ்லான் பாகவி தான் குறி வச்சு பேசுறாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட தலைவரை பேரை சொல்லி, இஸ்லாமியர்கள் பேரை சொல்லி ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவிற்கு வடநாட்டை ஒப்பிடும்போது தமிழ்நாடு மிகப்பெரிய கலவரங்கள் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல், இது போன்ற பகை மத கலவரம் இல்லாமல் இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாயிட்டு வருது. ஆனால் இப்போ மீண்டும் மத கலவரத்தை தூண்டி இந்து இஸ்லாமியர் என்ற பிரச்சனையை உருவாக்க இந்த கல்யாணராமன் கொண்ட இந்துத்துவ தீவிரவாதிகள் முயற்சி பண்றாங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த கல்யாணராமனை கைது செய்தோடு நிப்பாட்டாம அவர் மீது குண்டர் சட்டம் போடணும். குண்டர் சட்டம் போடுவதோடு நிப்பாட்டாம முழுக்க சிறைப்படுத்தணும். இப்போ கருப்பர் குட்டம் என்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இந்து கடவுள் முருகரை வந்து அசிங்கப்படுத்தான்னு சொன்னாங்க. முருகரை வந்து தமிழ் கடவுள், அது வேற விஷயம். அதை அவமானப்படுத்திட்டாங்க, கந்தசஷ்டி கவசத்தை வந்து அசிங்கப்படுத்தாங்க என்று எல்லாரும் நம்ம குற்றச்சாட்டை வச்சோம். அவங்க பண்ணது முழுக்க முழுக்க தவறு, அப்படி பேசிக்க கூடாதுதான். ஆனால் அதற்காக அவங்களுக்கு யூடியூப்பை பேன் பண்ணாங்க, யூடியூப்பை மொத்தமாக டெலீட் பண்ணாங்க. அந்த யூடியூப் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாத காலமாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வெளியே வரல, குண்ட சட்டத்தில் உள்ள இருக்காங்க. ஒரு கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் செய்ததற்காக ஒட்டுமொத்தமான மக்களுடைய மனது புண்படுத்தப்பட்டிருக்கு என்று எப்படி கருப்பர் கொடுத்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு குண்ட சட்டத்தில் போடப்பட்டு அந்த யூடியூப் சேனல் எப்படி முழுவதுமாக முடக்கப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிற இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து அவர்களுக்குள் சண்டையை மூட்டி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை முழுக்க மத கலவரத்தை தூண்ட பார்க்கிற இந்த அதிபயங்கரவாதி இந்த கல்யாணராமனை உடனடியாக அவன் குண்ட சட்டத்தில் கைது பண்ணணும். அவருடைய ட்விட்டர் பக்கம், முகநூல் பக்கம், அவருடைய தனிப்பட்ட கணக்குகளை அத்தனையும் முடக்கணும். முடக்க அவருடைய ஆண்டு முழுக்க சிறைப்படுத்த தப்பு இல்லைங்க, ஆயுள் முழுக்க சிறைப்படுத்தலாம். ஏன்னா திருப்பி நீங்கள் வெளியே விட்டீங்கன்னா மீண்டும் பேசுவார். ஏன்னா ஏற்கனவே பல முறை பேசியிருக்காரு. ஏதோ அவர் மேலே 200 வழக்கம். 200 கண்டிப்பாக வந்து இந்தி மொழிக்கு எதிராக போராடினதோ, இல்லை வந்து மொழி போடுற போராடினதோ, இல்லை இந்திய சுதந்திரத்துக்கு போகிற நடக்காது. நாய் எங்கேயாவது கஞ்சா வச்சிருக்கோம், இல்லைனா வந்து ஏதாவது கள்ளக்காதல் பண்ணியிருக்கோம், இல்லை எவனையாவது தாலி எடுத்துகிட்டு போயிருக்கோம், அந்த வழக்கு தான் இருக்க போகுது. என் தம்பி கூட ஒருத்தன் கேட்டான், ஆனால் இவர் மேலே ஏன்னா 200 வழக்கு இருக்காங்க. 200 பெரிய சுதந்திர போட்ட தியாகி அது. மூஞ்ச பாருங்க, பூரா வந்து கஞ்சா கடத்துறது, அபின் கடத்துறது, பூரா பிஜேபிக்காரன் பூரா அதான அந்த வேலை தானே பார்க்குறாங்க. பிஜேபி அப்புறம் குண்டர்களையும் குண்டாசுகளையும் ரவுடிகளையும் சேர்த்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை ஒரு கந்தக பூமியாக மாற்றணும், ஒரு போராட்ட களமாக மாற்றணும், தமிழ்நாட்டை தீவிரவாதிகளுடைய கூடாரமாக மாற்றணும்னா இந்த பிஜேபி வேலை செய்யுது. ஏன்னா மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. மோடி வந்து 15 லட்சம் போட்டார், மோடி வந்து மக்களுக்கு வந்து விவசாயத்தை நல்லது செஞ்சார், மோடி வந்து ஏதாவது செஞ்சார், எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே செய்யலை. அப்போது மக்கள்கிட்ட என்ன பண்ணணும்? இந்து என்கிற உணர்வை தூண்டி விடணும். அதற்கு இஸ்லாமியர்களை விமர்சனம் செய்யணும், நபிகள் நாயகனை விமர்சனம் செய்யணும், குரானை விமர்சனம் செய்யணும். அதன் மூலமாக இந்து உணர்வை, நீ இந்து உணர்வை தூண்டணும்னா இந்துக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய, இந்து மக்களுக்கு நன்மை செய்ய. இந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டவன் இருக்கான், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கான். அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடு, அவனை மேலே தூக்கி விடு, அவனுக்கு கல்வி கொடு. அதை செய்ய மாட்டாங்க. இஸ்லாமியரை திட்டணும், பள்ளிவாசலை நொறுக்கணும், 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்குன்னு சொல்லி அந்த இஸ்லாமியர் மனதை புண்படுத்தி இந்துக்களுடைய வெறியை ஏற்றி விட்டு அதன் மூலமாக ஓட்டு பிச்சை கேட்டு இங்கே வரணும். மயிரில் கூட வர முடியாது. நீ என்னதான் பேசினாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நீ கல்யாணராமன் பேசு, ஹெச் ராஜா பேசு, ராகவன் பேசு, நாராயணசாமி நாராயணன் பேசு, எல்லாரும் பேசு. எவன் பேசினாலும் நீ இந்து இஸ்லாமின்னு பிரித்து பேசினாலும் இந்த நாய் அப்படி தான் மச்சான் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ரம்ஜானுக்கு பிரியாணி போடி மாப்பிளன்னு சொல்லி நாங்கள் போயிட்டே இருப்போம். நீ மயிரில் கூட வர முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நானும் இந்து தான், கல்யாணராமன் இந்து தான். ஆனால் கல்யாணராமன் சொல்கிற கருத்தை என்னால் ஏற்க முடியல, ஒரு இந்துவாக கூட என்னால் ஏற்க முடியல. ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்? இஸ்லாமியர்களை வந்து நமக்கு எதிராக திருப்பலாம், இந்துக்கு எதிராக திருப்பலான்னு பார்க்குறான். சரி, இது வரைக்கும் நானும் எத்தனையோ இஸ்லாமியோட பழகிருக்கேன். என் ஊர் வீராணத்தில் 2000 குடும்பம் இருக்கிற 1000 குடும்பம் எங்கள் உறவுக்காரங்கன்னா 1000 குடும்பம் வந்து இஸ்லாமிய குடும்பம். அதில் எல்லாருமே மாம மச்சானா அண்ணன் தம்பியாக பழகும். இதுவரைக்கும் ஒருத்தரை கூட வந்து இந்து கடவுளை பேசியோ, எங்களுடைய குலதெய்வத்தை பேசியோ, முருகனை கிண்டல் பண்ணியோ, இல்லை வந்து சுடலமான கிண்டல் பண்ணியோ, கருப்பசாமியை கிண்டல் பண்ணி நாங்கள் பார்த்ததில்லை. அண்ணன் தம்பியா மாமச்சனை தான் பழகிருக்கேன் ஊர்லேயும். சரி அதன் பிறகு படித்து வந்து நான் வேலை செஞ்சு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை கூட எத்தனை பேர் வகாபமா இருக்காரு, அண்ணன் ஹிமாயின் இருக்காரு, தம்பி அண்ணன் ரஃபீக் இருக்காரு, அண்ணன் பர்கர் இருக்காரு, கோயம்புத்தூர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் பார்க்கும்போது மாமா மச்சானா அண்ணன் தம்பியா தான் பழகுறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இது வரைக்கும் என்னுடைய தனிப்பு, ஏன்னா நான் பழனி கோயிலுக்கு போனவன் தான், நான் சுடலமான கும்புறவன் தான், நான் கருப்பசாமியை கும்புறவன் தான், நான் மாரியம்மனை கும்புறவன் தான். இது வரைக்கும் என்னுடைய சாமிகளை பற்றியோ என்னுடைய இறை நம்பிக்கையை பற்றியோ ஒரு வார்த்தை கூட தனிப்பட்ட முறையில் கூட பேச கிடையாது. இல்லை சரி அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்களான்னு பார்த்தா அவங்களுக்குள்ள இது வரைக்கும் பேச கிடையாது. அவங்களுடைய மத நம்பிக்கையில் பேசுகிறாங்க. சரி, ஆனால் இன்னொரு மதத்தை புண்படுத்துகிற மாதிரி இது வரைக்கும் பேசலை. இல்லை கலவரத்தை துண்டுற மாதிரி யார் பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கண்டிப்போம். இஸ்லாமியர்கள் வந்து இந்து கடவுளை விமர்சனம் பண்ணிட்டாங்க,
இந்து மதத்தினுடைய மூட நம்பிக்கைகளை, இந்து மதம் கூடிய அந்த பிற்போக்குத்தனத்தை, இந்து மதம் பின்னோட்டத்துடைய அடிமையாக்குவதை அதை பேசுவாங்க. அது யார் வேணும் பேசுவோம், நானே பேசுவேன். ஆனால் நம்முடைய மத நம்பிக்கையை, என்னுடைய இறை நம்பிக்கையை இஸ்லாமியர் யாராவது பேசினால் நம்ம விமர்சனம் செய்வோம், கண்டிப்போம். ஆனால் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களை விமர்சனம் செய்வது, இஸ்லாமிய விமர்சனம் செய்வது. ஏன்னா இது இந்து நாடு. எது இந்து நாடு? இந்த நாடு இந்து நாடா? இல்லை இந்து நாடு என்று சொல்லி தான் நீங்கள் வந்து வெள்ளக்காரன் போராடி வாங்கினீங்களா இது இந்து நாடு கொடுத்துருங்கன்னு? அப்படி கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, கான்ஸ்டியூஷன் படி இது மத சார்பற்ற நாடு. இந்த நாட்டுக்கு மதமே கிடையாது. இங்கே சீக்கியர் இருக்கார், பௌத்தர் இருக்கார், இந்து இருக்கார், கிறிஸ்தவர் இருக்கார், இஸ்லாமியர் இருக்காரு, சமணர் இருக்காரு. இங்கே எல்லா பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க, பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, பல்வேறு கலாச்சாரம் பண்பட்டை பின்பற்றக்கூடிய இருக்காங்க. ஏன் மதமே இல்லாத பகுத்தறிவார்கள், நாத்திகவாதிகள் அதிகமாக இருக்காங்க. எல்லாரும் தான் இருக்காங்க. அப்போ இந்து எங்க எழுதிருக்கு? இந்தியாவில் எந்த அரசியலமைப்பு சட்டத்தில், எந்த இடத்துல, கான்ஸ்டியூஷன்ல இது இந்து நேஷன் போட்டு சொல்லு. நீ என்ன பிடிப்பு, என்னத்துக்கு சொல்ற? நீ இது இந்து நாடு. இந்து நாடுனா போ, பங்களாதேஷ் போ, அங்க இருக்கு இந்து நாடு. இல்லை கைலாசம் போ, இந்த நித்யானந்தர் இருக்கார், போய் ஆட்டிக்கிட்டு அவர் கூட போய் சேர்ந்துரு, அது இந்து நாடுன்னு அவர் அறிவிச்சிருக்காரு. இந்தியா ஒன்று இந்து நாடு கிடையாது ராஜா. இந்திய விடுதலைக்கு இந்துக்கள் மட்டும் போராடல, இந்திய விடுதலைக்காக இஸ்லாமியர் போராடி இருக்கிறார், கிறிஸ்தவர் போராடி இருக்கிறார், எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லாரும் போராடிருக்காங்க. தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் எல்லாரும் தான் போராடுறாங்க. எல்லாரும் போராடி தான் இந்திய சுதந்திரம் கிடைச்சது. இது இந்துக்களுக்கு மட்டுமான நாடு கிடையாது. முதல்ல இந்துக்களுக்கு மட்டுமான நாடு என்று சொல்வதை நானே வெறுக்கிறேன். உன்னை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசிவிட்டால் இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலின்னு சொல்வது. யார் இஸ்லாமிய கைகூலி, யார் கிறிஸ்தவ கைகூலி? நான் என்ன பள்ளிவாசலுக்கு போறேன்னா? நான் என்ன வந்து தினமும் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கேன்னா? நான் படிக்கிறேன். என்னுடைய சக தோழன், என் கூடவே வாழ்ந்தவன், எங்க ஊர்ல பிறந்தவன், எனக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருந்த மறவர்கள், எங்கள் ஊரில் இருக்கிற நாடார்கள், எங்கள் ஊரில் இருக்கிற தேவேந்திர வெள்ளாளர்கள், எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளைமார்கள், எங்கள் ஊரில் இருக்கிற முத்திரையர்கள், மூப்பனார்கள், இவங்க தான் இஸ்லாமியராக மாறி இருக்காங்க. எங்கள் ஊர் தென்காசியில் மறவர் சமூகம் இருக்கு. அதே மாதிரி இஸ்லாமிய சமூகம் ஆளுது. இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலும் மறவ சமூகத்திலிருந்து போயிருக்காங்க தென்காசியில். அப்போ அவனால நீ வந்து அரேபியா நாட்டில் வந்தோன்னு சொல்லுவியா? ராமநாதபுரத்தில் இருக்கிற நாடார்கள் வந்திருக்காங்க, தேவேந்திர வெள்ளாளர்கள் வந்து இஸ்லாமியராக மாறி இருக்காங்க. அப்போ அவங்களும் அரபு நாட்டில் வந்தவங்க செருப்பகள். இதுக்கு தான் பழனி பாபாங்கிற ஒரு ஆள் இல்லை. பழனி பாபாங்கிற ஒரு மனுஷன் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா, அதனால தான் கல்யாணராமன் ஆளுக்கு பேசுவானா? பழனி பாபா உயிரோடு இருந்தால் கல்யாணராமன் டவுசரில் மூத்திரம் போயிடுவான், பேச மாட்டான். இப்போ சொல்கிறா பாருங்க, பழனி பாபா அதனால தான் கொன்னுங்கிற பாருங்க. அப்போ பழனி பாபா எங்களுடைய தேவை இன்னைக்கு தேவைப்படுது. எல்லா சமூகத்தையும் இணைத்து தமிழர்களாக நிறுவி, நாம் இந்து அல்ல, நாம் கிறிஸ்தவர் அல்ல, நாம் இஸ்லாமியர் அல்ல, இதெல்லாம் மத அடையாளம் தான், நம்ம தமிழர்னா நின்னா யாரும் நம்மளை தொட முடியாது என்று பழனி பாபா சொன்னதுக்கான காரணம் இதுதான். இன்னைக்கு தமிழர்களாக நம்ம எல்லாம் பின்னி பிணிஞ்சு ஒரு பாண்டியோடு இருந்தோம்னா கல்யாணராமன் இப்படி பேசிடுவானா? பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தர் கூட கண்டிக்கல. அப்போ என்ன நீங்கள் மத சார்பின்மையை பின்பற்றீங்க? நாட்டின் பிரதமர் மோடி ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறார், பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்கிறார், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறார், எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிற மோடி பெருமகன். அந்த மோடியை பின்பற்றக்கூடிய நீங்கள் மோடி சொல்கிறபடி நீங்கள் முதல்ல நடக்கிறீங்களா? இந்த நாட்டில் வந்து இயேசு பிறப்புக்கு விடுமுறை இருக்குல்ல, ரம்ஜானுக்கு விடுமுறை இருக்குல்ல, அரசு விடுமுறை. அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கல்ல. அப்படி ஏற்றுக்கொண்டால், மத சார்பின்மை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் கல்யாணராமன் பேசியதற்கு உண்மையிலே இந்திய நாட்டை நேசிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சிங்க? சரி, உண்மையிலே நீங்கள் வந்து இந்திய நாட்டை நேசித்தால் இந்தியா வந்து ஒற்றுமையாக இருக்கணும், இந்தியா முதல்ல இந்தியாவாக இருக்கணும், இது ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து இந்த கலிசரை கல்யாணராமனை உடனடியாக நீங்கள் நீக்கணும். அவனை எந்த அரசியல் கட்சியிலும் இருக்க தகுதியற்றவன், மனித குலத்தை வாழ தகுதியற்றவன். ஒரு கொலை மட்டும் நேரடியாக கொடுக்குறாரு, ஒரு மதத்தை புண்படுத்துறாரு, வெட்டுவன் குத்துவங்கிறாரு, அசிங்கமா ஆபாசமா பேசுறாரு. அவரை நீங்கள் வந்து அரசியலுக்கு அழுக்கு, அரசியலுக்கு அவமானம். இப்போ இவ்வளவு தூரம் அவர் விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னன்னா, இவர்களோடு நாம் சேர்ந்து நாம தான் வாழ்றோம். எல்லாரும் அண்ணன் தம்பியார், நம்ம அவர் ஒரு கடை வச்சிருப்பார், நம்ம ஒரு கடை வச்சிருப்பார், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை பிரித்து நம்மை உடைத்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அன்னைக்கு மண்டைக்காடு கலவரம், வேதாரண்ய கலவரம், மேலப்பாளையம் கலவரம் எல்லாம் நடந்துச்சு. அது ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு அமைதி பூங்காவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புரிதல் எல்லோருக்குள்ள வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கலவரத்தை ஏற்படுத்தி உள்ள வரலாம் பார்க்குற இந்த காவிக்கும்புடைய வேலை தான் கல்யாணராமனுடைய எச்சைகள் பேசுவது. இந்த எச்சைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு கைது செய்தது மட்டுமல்லாமல் குண்ட சட்டத்தில் போட்டு இவரை வாழ்நாள் முழுக்க முடக்கணும். ஏண்டா கல்யாண பேருச்சில் உன் மண்டையில் மூளை இருக்காதா? மூளையை கழட்டி வீட்டில் வந்துருவியா? கஜினி முகமதுடைய வாரிசுகள் தான் இங்கே இருக்கு இஸ்லாமியர்னு சொல்லி எவனோ அடிச்சு விட்டு பொறணியை சொல்கிற. அன்னைக்கு கஜினி முகமது படையெடுத்து வந்தார், அவர் வந்து அவரால் வீழ்த்தப்பட்டவங்க, அவரை வெல்ல முடியாதவன் கிளைப்பட்ட போயிடா. இது இந்த மண்ணில் வாழ்கிற பூர்வகுடி மக்கள், இந்த மண்ணில் வாழ்கிற மக்கள் தான் இஸ்லாத்தை தழுவிருக்காங்க, கிறிஸ்தவத்தை தழுவிருக்காங்க. இங்கே யாரும் வெளிநாட்டிலிருந்து அரபு நாட்டிலிருந்து வரல.
இப்போ இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தார், அவர் என்ன கஜினி முகமது வாரிசுன்னு ஒரு ஜனாதிபதி ஆக்குறீங்களா? மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆகச்சிறந்த விஞ்ஞானி, ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர், ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி இஸ்லாத்தை தருணவர். அதை விட வேண்டாம், யுவன் சங்கர் ராஜா இளையராஜா பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லா தழுவிட்டாரு. இப்போ அவர் என்ன கஜினி முகமது வாரிசா இல்லை ஜாஜகானுடைய வாரிசா? இப்போ சிம்பு தம்பி சிலம்பரசன் தம்பி குரல் இஸ்லா தழுவிருக்காரு. இப்போ அவர் என்ன கஜினி முகமது வாரிசா இல்லை பாபருடைய வாரிசா அக்பருடைய வாரிசா? அவர் யாரு? நேற்று வரைக்கும் இந்துவாக இருந்தவர் இன்னைக்கு காலையில் இஸ்லா தழுவிட்டாரு. உடனே அவர் அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டாங்களா? அதே மாதிரி தான் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கொடுமை தாங்க முடியாம நீ பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, நீ படிக்கக்கூடாது, நீ படித்தா காதில் ஈத்த காய்ச்சி ஊற்றணும், பாப்பான பல்லரை பார்த்தா தீட்டு, பறையரை பார்த்தா தீட்டு என்று ஒதுக்கி வச்சது. அப்படி ஒதுக்கி வச்சதுனால இந்த மதம் எனக்கு வேண்டாம், இந்த மதம் எனக்கு கோயிலுக்குள் நுழைய மறுக்குது, இந்த மதம் எனக்கு படிப்பு சொல்லி தரமாட்டேக்கு என்று சொல்லி இஸ்லாம் மார்க்கத்தை கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவின்றாங்களே ஒழிய யாரும் கத்திக்கு பயந்தோ இல்லை பணம் கிடைக்கும் என்றோ இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் என்றோ யாரும் மாறல. உன்ன மாதிரி நீ வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு மோடியோட புகழை பாடுவ, உடனே அவங்க ஏற்று பேசினா அப்படியே டக்குன்னு சரண்டர் ஆயிடுவேன். அப்படி யாரும் ஆகலை, அப்படி சரண்டர் ஆகலை. சங்கிகள் மாதிரி சரண்டர் ஆகலை. இவர்கள் உறுதியாக இருந்தாங்க. சாவர்கருக்கு கடிதம் எழுதி வெள்ளக்காரன் சூவை நக்கி கொடுத்து, ஐயா எசமா உங்களுக்கு என்னை உள்ளே வைக்கிறத விட வெளியே விட்டால் லாபமாக இருக்கும், வெளியே போய் நிறைய பேர் நான் காட்டி கொடுப்பேன்னு சொல்லி சாவர்கர் கடிதம் போட்டார. அந்த மாதிரி இஸ்லாமியர் யாரும் இஸ்லாத்துக்கு மாறல, மிரட்டி உருட்டி மாறல. அந்த மார்க்கத்தின் மீது பற்று கொண்டு புரிதல் கொண்டு போனாங்க. இந்து மதம் வெறுக்குது, ஒடுக்குது, அடக்குது, அதனால போனாங்களே ஒழிய யாரும் மிரட்டலுக்காக விட்டுருக்கா போல. முதல்ல வரலாறை படிக்காமல் உட்காந்துக்கிட்டு இங்க இருக்க இஸ்லாமியெல்லாம் பிரிச்சு நினைக்காத. தமிழ்நாட்டில் நீ வடநாட்டில் உன்னுடைய இந்து இஸ்லாம் கிறிஸ்தவங்கிற அந்த அரசியல் நீ வடநாட்டில் வைக்கலாம் ராஜா. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அது எடுபடி ஆகாது. நீ கிடந்து கத்துன்னு கத்துனாலும் ஹெச் ராஜா மாதிரி சாரண தேர்தலில் 50 ஓட்டு கூட வாங்க மாட்டேன். தமிழ்நாட்டில் தாமரை மயிரில் கூட மலராது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி